உரித்தற்ற காணி மற்றும் தொடர்மாடிவாசிகள் 20 லட்சம் பேருக்கு சொந்தமாய் உறுதி பத்திரங்கள். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. அந்தகாரங்கள் படிந்துள்ள இலங்கையின் அரசியல் களத்தை சற்று சுத்தப்படுத்திக் கொள்ள சில மேற்குலக பாணி நகர்வுகள் முன்னெடுக்கப்பட முனைந்தாலும் அதற்காக மேற்குலக நிதியில் இயங்கிக் கொள்ளும் அரச சார்பற்ற அமைப்புகள் சில முயற்சிகளை செய்தாலும் கழுவி ஊற்றினாலும் கவிச்சி நாத்தம் போகாதாம் என்ற அடிப்படையில் அதனை மினுமினுக்க வைக்கும் நகர்வு என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பது நேற்று நிரூபிக்கப்பட்டது. இதனால்தான் இலங்கையின் தேர்தல் களத்தில் முதன்முறையாக என்ற டமாரத்துடன் அடிக்கப்பட்ட வேட்பாளர்களின் நேரலை விவாத களம் கடுமையாக சொதப்பிக் கொண்டது. ஏற்கனவே இந்த நேரடி விவாத களத்தில் ஏற தயாராக இல்லாத வகையில் முன்னணி வேட்பாளர் குதிரைகளில் 2 குதிரைகளான கேஸ் சிலிண்டர் ரணிலும் மாலிமாவ திசை காட்டி அனுரகுமாரவும் மறுப்பு தெரிவித்துக் கொண்டாலும் சஜித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்ஷ, திலீப் ஜெயவீர, அரிய நேத்திரன் ஆகிய வேட்பாளர்கள் நேற்றைய விவாதத்தில் பங்கெடுப்பார்கள் என சொல்லப்பட்டாலும் இறுதியில் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே என ஸ்ரீலங்காவின் ஊடக முதலாளியான திலீப் ஜெயவீரவை தவிர வேறு யாரும் அரங்குக்கு வரவில்லை. இதனால் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் முதன்முறையாக முன்னணி வேட்பாளர்களை ஒரே மேடையில் விவாதிக்க வைக்க மார்ச் 12 இயக்கம் எடுத்த முயற்சி கடுமையாக அடிவாங்கியது. இந்த விவாத களத்தை மாலை 3 மணி முதல் மாலை 5 மணி வரை பரபரப்பாக தொகுத்து வழங்க ஆர்வத்துடன் அந்த அரங்குக்கு சென்ற சட்டவாளர் சாலிய பீரிஸின் முகமும் இதனால் சுண்டிக் கொண்டது. ஆக மொத்தம் நேற்று முதல் 3 நாட்களுக்கு திட்டமிட்ட இந்த முயற்சியின் முதல் நாள் முயற்சியே முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதற்கு கட்டியம் கூறியது. எனினும் இந்த மேற்குலக பாணி பேச்சுக்களத்தை தவிர்த்த ரணில், சஜித், நாமல் உட்பட்ட அனைத்து வேட்பாளரும் தத்தமது பரப்புரை மேடைகளை நேற்று அதகலப்படுத்திக் கொண்டனர். அனுரகுமார திசாநாயக்கா மட்டும் சுகையினம் காரணமாக சில மேடைகளை தவிர்த்துக் கொண்டார். அதாவது நேரலை விவாத களம் என்ற இந்த அரங்கில் எதிராளிகள் முன்னால் புல்லை கொடுத்து அடிவாங்கும் நிலையொன்று ஏற்படக்கூடும் என்ற குறுகுறுப்பில் முக்கியமான வேட்பாளர்கள் அனைவருமே பகிரங்கமாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் பேச வேண்டிய இந்த அரங்கை கமுக்கமாக தவிர்த்து கொண்டமை புலப்பட்டது. இதற்கு மறுதலையாக வடக்கு தெற்கு என்ற பிரிவு இல்லாமல் பழைய பாணியிலான டீல் அரசியல் காட்சிகள் நேற்றும் குறைவின்றி தொடர்ந்தன. அந்த வகையில் நேற்று வடக்கில் ஒரு காட்சி பதிவாகியது. இந்த தேர்தல் களத்தில் குழம்பியுள்ள தமிழரசு கட்சியின் குட்டைக்குள் தனக்கு தேவையானதை பிடிக்க முயற்சிக்கும் தந்திரோபாய ரணில் தமிழரசு கட்சியின் தலைவரான மாவை சேனாதிராஜாவை அவரது தெல்லிப்படை இல்லத்தில் வைத்து நேற்று சந்தித்த போது இந்த டீல் காட்சிகளுக்குரிய கட்டியங்கள் கூறப்பட்டன. தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதன் சுமோனி கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் முடிவு என்ற ஒரு அடிப்படையில் சஜித் பிரேமதாச ஆதரவு நிலையில் உள்ளது. ஆனால் அதே கட்சியின் தலைவரை சஜித்துக்கு எதிராக இந்த களத்தில் நிற்கும் ரணில் விக்ரமசிங்க நேற்று சந்திக்க சென்றமை உற்றுநோக்கலை ஏற்படுத்திய பின்னணியில் என்ன ஆச்சரியம் பாருங்கள். இந்த சந்திப்பு முடிவடைந்த பின்னர் ரணிலே இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் கருத்தும் மாவை சேனாதிராஜாவிடமிருந்து வந்தது. பொது வேட்பாளர் அரிய நேத்திரனுக்கு ஆதரவென ஒரு முறையும், பின்னர் சஜித்துக்கே ஆதரவென இன்னொரு முறையும், அதற்கு பின்னர் சஜித்துக்கு ஆதரவென தான் சொல்லிக் கொள்ளவில்லை என இன்னொரு முறையும் தமிழில் அரளை எனப்படும் வகையில் மாத்தி குழப்பமான கருத்துக்களை வெளியிட்ட மாவை சேனாதிராஜா நேற்று ரணிலுடனான சந்திப்பின் பின்னர் ரணில் விக்ரமசிங்கவே இந்த தேர்தல் களத்தில் வெல்ல வேண்டும் என்ற இன்னொரு பாணி கதையை சொன்னார். தமிழரசு கட்சியை பொறுத்தவரை சூமோ உட்பட்ட முகங்கள் தமது சமகால முடிவுகளை ராஜதந்திரம் என மெச்சிக்கொண்டாலும் இவர்கள் சொல்லிக்கொள்ளும் அவ்வாறான ராஜதந்திர நகர்வுகளையெல்லாம் தூக்கி சாப்பிடும் ஜே.ஆர். மரபணு நரித்தனம் தன்னிடம் நிறையவே உள்ளது என்பதை தந்திரோபாய ரணில் விக்ரமசிங்க தனது நேற்றைய யாழ்ப்பாண பயணத்திலும் மாவை சேனாதிராஜாவின் வீட்டை நாடி தேடி சென்ற நகர்வு ஊடாக வெளிப்படுத்திக் கொண்டார். இன்றைக்கு சில வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மேதின கூட்டம் ஒன்றில் அப்போது கூட்டமைப்பின் தலைவராக இருந்த இரா சம்பந்தனுடன் சேர்ந்து ஸ்ரீலங்காவின் தேசிய கொடியை அசைத்து காட்டிய ரணிலுக்கு மாவை சேனாதிராஜாவின் வீட்டு வரவேற்பறை மெத்தை ஆசனத்தில் இருந்து அவரை சந்தித்து பேசி சில அசைவுகளை செய்வது ஒன்றும் புதிரான விடயமல்ல. ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் நிதி அமைச்சர் என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து பார் லைசன்ஸ்கள் எனப்படும் மதுபான சாலை உரிமங்களை வாங்கி தத்தமது கக்கத்துக்குள் வைத்திருக்கும் தமிழ் தேசிய அரசியல் அரிதான முகங்கள் குறித்த கதைகள் பரவலாக உலா வருகின்றன.
அவ்வாறான முகங்களை அல்லது முகத்தை கொண்ட கட்சியை சில டீல்கள் ஊடாக கையாள்வது ஒன்றும் தந்திரோபாய ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடினமான விடயமும் அல்ல. இதுவாறு ரணிலுடனான தனது சந்திப்பின் பின்னர் அவரே இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என மாவை சேனாதி ராஜா செப்பிய நிலையில் அதே நாளான நேற்று சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவென முன்னர் குறிப்பிட்ட அவருடைய புதல்வனும் தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியின் முன்னாள் செயலாளருமான கலையமுதன் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவு கோரி பரப்புரைகளில் ஈடுபட்ட காட்சி வெளிவடக்கின் கிராமங்களில் தெரிந்தன. எதிர்வரும் 14ஆம் தேதி தமிழரசின் மத்திய குழு மீண்டும் ஒருமுறை கூடி தமது சஜித் ஆதரவுக்காக தேர்தல் நெருங்கிக் கொள்ளும் நிலையில் இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க காத்திருக்கும் நிலையில் ரணில் மாவை சந்திப்பு புதிய டீல் சாத்தியங்களை வெளிப்படுத்துகின்றது. ஆக மொத்தம் எதிர்வரும் 14ஆம் தேதி, அதாவது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வாக்களிப்புக்கு ஒரு வார காலத்துக்கு முன்னர் கூடும் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவானது கட்சியின் பிளவு நிலைகளையும் அதன் குடிமைப்பிடிகளையும் மேலும் ஒருமுறை அம்பலப்படுத்தும் வகையில் சில அதகலங்களை பிரசவிக்கும் என்பதை இப்போதே ஊகித்துக் கொள்ள முடிகிறது. இதற்கிடையே சஜித் ஆதரவு நிலையில் உள்ள சுமந்திரன் மாலிமாவ அனுரகுமாரவுக்கு வக்காலத்து வாங்கிய புதிய அசைவும் வந்தது. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட தனது பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய அனுரகுமார் திசாநாயக்கா தெற்கில் உள்ள மக்கள் இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்திற்காக அணிதிரளும் வேளை அந்த மாற்றத்தை யாழ்ப்பாண தமிழர்கள் தமது வாக்களிப்பின் ஊடாக எதிர்த்து கொண்டால் ஸ்ரீலங்காவில் சிங்கள மகா ஜனதாவான தாம் விரும்பும் மாற்றத்திற்கு வடக்கு மக்கள் எதிராக நிற்பதான ஒரு சீற்றம் உருவாவதை யாழ்ப்பாண மக்களாகிய நீங்கள் விரும்பிக் கொள்கிறீர்களா இல்லையா என்ற ஒரு வினாவை அனுரகுமார திசாநாயக்கா தனது யாழ் வீரசிங்கம் உரையில் ஒரு வினாவாக தொடுத்திருந்தார். உண்மையில் அனுரகுமார சொன்ன இந்த கருத்தின் குறுக்குவெட்டு தோற்றத்தை நோக்கினால் இது ஒரு வகையில் அச்சுறுத்தலான கருத்தாகத்தான் இருக்க முடியும். அதாவது தென்னிலங்கை யாரை வெற்றியாளராக காண விரும்புகிறதோ அதனைத்தான் வடக்கும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒரு மேலாதிக்க நிலை தொக்கிக் கொள்ளும் ஒரு கருத்து இது. அவ்வாறாக தென்னிலங்கையில் வெளிப்படும் விருப்பத்தை வடபகுதி மக்கள் தமது வாக்கு பிரயோகத்தின் ஊடாக அங்கீகரிக்காவிட்டால் அவர்களுக்கும் ஆபத்து வெறும் என்ற வகையிலும் அனுரகுமார திசாநாயக்காவின் செய்தியில் ஒரு மறைமுக மிரட்டல் இருக்கத்தான் செய்தது. அனுரகுமார இவ்வாறு வெளிப்படுத்திய சொல்லாடல் விடயத்தை ரணில் விக்ரமசிங்க நேற்று தனது வடபகுதி பரப்புரையில் கச்சிதமாக பிடித்துக் கொண்டார். அனுரகுமாரவின் கருத்தை பிடித்துக் கொண்ட ரணில் வடபகுதி மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டியதுடன் அனுர இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் வைத்து ஒரு அச்சுறுத்தல் கருத்தை வெளியிட்டமைக்காக தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற ஒரு போடு போட்டு அனுர வடபகுதி மக்களை அச்சுறுத்த தலைப்பட்டாலும் தான் ஒரு அரசு தலைவராக அவர்களை பாதுகாத்துக் கொள்வேன் என சொல்லி நன்றாகவே அரசியல் செய்தார். இந்த நிலையில்தான் மாலிமாவ அனுரகுமார தெரிவித்த கருத்தை ரணில் கச்சிதமாக பிடித்துக் கொள்வது சுமந்திரனுக்கு ஏதோ அடிவயிற்றில் புலியை கரைத்திருக்க வேண்டும். தாம் சஜித் பிரேமதாசாவுக்கே ஆதரவு வழங்கி கொண்டாலும் அனுரகுமாரவின் இவ்வாறான கருத்துக்கள் ஊடாக சஜித்தின் ஆதரவு நிலை வடபகுதியில் உயர்வடைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் சுமந்திரன் உடனடியாக அனுரகுமாரவுக்கு வக்காலத்து வாங்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்தார். அதாவது அனுரவின் கருத்துக்கள் இனவாதத்தின் அடிப்படையில் வரவில்லை என்பதை சுமந்திரன் சொன்னார். தனக்கு அனுரகுமார திசாநாயக்காவை நன்றாக தெரியும் எனவும் அவர் ஒரு இனவாதி அல்ல எனவும் வக்காலத்து வாங்கி கொண்டார். ஆனால் ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் நாமல் பிபி போல இலங்கையின் இன முரண்பாட்டு தள அரசியல் தளத்தில் சுமோவும் ஒரு பேபிதான். சுமந்திரனுக்கு இப்போது அனுரகுமார போன்ற தென்னிலங்கை அரசியல்வாதிகளை நன்றாக தெரியக்கூடும். ஆனால் சுமந்திரன் என்ற ஒரு அரசியல்வாதிக்கு தென்னிலங்கையின் அரசியல்வாதிகளின் உள்ளுடன்கள் தெரிவதை விட தமிழ் மக்களை பொறுத்தவரை தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் உள்ளுடன்களுடன் அவர்களுக்கு மிக நீண்ட காலமாகவே பரிச்சயம் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான விடயமாகும். இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சில் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரனுக்கு எதிராக இடதுசாரிகளின் சீற்றம் மீண்டும் ஒரு முறை வீதிகளில் கடுமையாக எதிரொலித்தது. புதிய பிரதமர் தெரிவில் தமது தரப்பு பரிந்துரைத்த வேட்பாளரான லூசி கேட்செட்டை புறந்தள்ளிய அரசு தலைவர் மெக்ரன் மத்திய வலதுசாரி அரசியல்வாதியான மிஷேல் பானியரை புதிய பிரதமராக நியமித்த நகர்வுக்கு எதிராக நேற்று நாடளாவிய ரீதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் புதிய பிரதமரான மிஷேல் பானியர் இடதுசாரி கட்சிகளையும் உள்ளடக்கி புதியதொரு அரசாங்கத்தை அமைக்க தான் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். புதிய பிரதமர் தமது கட்சியின் கண்காணிப்பில் இருப்பதாக அதிதீவிர வலதுசாரி கட்சியான மரைன் லூப்பனின் ரெசம்பிள்மோ நேஷனல் எனப்படும் தேசிய பேரணி கட்சியின் தலைவர் ஜோர்டான் பாதல்லா குறிப்பிட்ட நிலையில் அதற்கு பதிலடி வழங்கிய மிஷேல் பானியர் தான் அனைத்து பிரெஞ்சு மக்களின் கண்காணிப்பில் தற்போது இருப்பதாக தெரிவித்தார். அதிதீவிர வலதுசாரிகளின் தலைவரான ஜோர்டான் பாதல்லாவை பொறுத்தவரை புதிய அரசாங்கம் மிக மிக பலவீனமாக இருக்கும் என்ற ஒரு கருத்து அவரால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால் மிஷேல் பானியரின் அரசாங்கம் குறித்த அவநம்பிக்கைகள் பிரெஞ்சு அரசியலில் தொடரத்தான் செய்கின்றன.
அடுத்து தென் அமெரிக்க நிலவரத்தை நோக்கிக் கொண்டால் வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர் எட்முண்டோ கொன்சலாஸ் ஸ்பெயினில் அரசியல் புகலிடம் கோரியுள்ளதாக தெரிய வருகிறது. கடந்த ஜூலை மாதம் வெனிசுலாவில் நடத்தப்பட்ட அரசு தலைவர் தேர்தலில் தற்போதைய அரசு தலைவரான மதுரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் எதிர்க்கட்சிகள் இந்த வெற்றியை ஏற்க மறுத்ததை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்யும் உத்தரவு ஒன்று நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நீதிமன்ற உத்தரவை அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் தலைமறைவான நிலையில் தற்போது அவர் ஸ்பெயினில் அரசியல் தஞ்சம் கோரியிருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் வெனிசுலா மக்களின் அரசியல் உரிமைகளுக்கு ஸ்பெயின் எப்போதும் உதவி கொள்ளும் என்ற செய்தியை ஸ்பெயினின் வெளியுறவு அமைச்சரும் தெரிவித்துள்ளார். வெனிசுலா தலைநகர் கராகாஸில் உள்ள ஸ்பானிய தூதரகத்தில் தஞ்சம் அடைந்த எட்முண்டோ கொன்சலாஸ் அதன் பின்னர் ஸ்பெயின் வான்படை விமானத்தில் ஸ்பெயினுக்கு சென்றதாகவும் அவரது பாதுகாப்பான பயணத்துக்கு வெனிசுலா அரசாங்கமும் ஒத்துழைத்ததாகவும் தெரிய வருகிறது. ஜூலை மாதம் 28ஆம் தேதி என்று நடந்த தேர்தலில் மதுரோ வெற்றி பெற்றதாக வெனிசுலா அதிகாரிகள் அறிவித்துக் கொண்டாலும் எதிர்க்கட்சி தலைவரான கொன்சலாஸ் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றமைக்கான ஆதாரம் தம்மிடம் இருப்பதாக எதிர்க்கட்சி கூறிக்கொள்கிறது. இதனையடுத்து ஏற்கனவே வெனிசுலாவுடன் கடுமையான அரசியல் கொதிநிலையை கொண்டுள்ள அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் மேலும் சில லத்தீன் அமெரிக்க நாடுகளும் மதுரோவின் வெற்றியை அங்கீகரிக்க மறுத்ததும் அதன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் தற்போது அரசியல் தஞ்சம் கோரி வெளிநாட்டுக்கு சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு நகர்வாகும். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். உரித்தற்ற காணி மற்றும் தொடர்மாடிவாசிகள் 20 லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதிப்பத்திரங்கள். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும்.